ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜியாகிரபியில் சாப்டர் 2ல இருக்கிற தேர்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பற்றி பார்க்க போகிறோம். நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருமா. ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் இதோட விண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு இதோட விண்ட் டைரக்ஷன் இருக்கும். சவுத் வெஸ்ட். அதே சவுத் வெஸ்ட் சைடு வந்தோம்னா இதோட விண்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா இதோட டைமிங் எப்போனா எந்த மந்த்னா டியூரிங் அக்டோபர் டு டிசம்பர். ஓகேவா? இது நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதே சவுத் வெஸ்ட் மான்சூனோட டைமிங் பார்த்தோம்னா எந்த மந்த்னா ஜூன் டு செப்டம்பர். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னன்னா தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணும். ரெயின்ஃபால். ஓகேவா? பட் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் என்னன்னா 75% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா. மொத்தம் இந்தியாவோட 75% ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வருது. ஓகேவா? இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்ன சொல்றாங்கன்னா ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ரீட்ரீட்டிங் மான்சூன். அப்புறம் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன சொல்றாங்கன்னா அட்வான்சிங் மான்சூன். அட்வான்சிங் மான்சூன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ரீகேப் போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனோட விண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு ப்ளோ ஆகும். அதே சவுத் வெஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு இந்த விண்ட் ப்ளோ ஆகும். ஓகேவா? அடுத்தது இதோட மந்த் எவ்வளோனா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன், ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? தமிழ்நாடு அப்புறம் ஆந்திர பிரதேஷ் இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல இருந்து ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இந்தியாவோட 75% ஆனுவல் ரெயின்ஃபாலுக்குமே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் காரணமா இருக்கு. அடுத்தது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை என்னன்னு சொல்றாங்கன்னா ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன சொல்றாங்கன்னா அட்வான்சிங் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.